ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம் இப்போ 3 மாதத்தில் எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ சீரீஸில் எக்ஸாம் பேட்டர்ன் வீடியோஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு மோட்டிவேஷன் கோட்டை பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ணாத வரைக்கும் நீங்கள் விரும்புகிறத செய்கிறத நிறுத்தாதீங்க. டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஆர் ப்ரவுட். ஓகேங்களா? ஸோ பெரும்பாலும் மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமுமே ஆன்லைன் மோடுக்கு மாறிடுச்சு. அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நாம் ஒரு செக்ஷனில் எந்த கொஷினுக்கு வேணால் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். செக்ஷன் வைஸ் டைம் லிமிட் ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இருக்குது. ஒரு எக்ஸாம் ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே அதை சேவ் பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு போவுங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ரஃப் ஒர்க் ஷீட் எல்லா எக்ஸாம் சென்டர்லையும் கொடுக்குறாங்க. நாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பற்றி பார்க்குறப்ப எந்த டாப்பிக்கையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம் சென்டரில் நெக்லெக்ட் பண்ண டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்கடுத்து இந்தந்த டாபிக் தான் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், வேற எங்கேயாவது இந்த ஒரு 20 டாப்பிக்கில் 10 டாபிக் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வேணா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் மெயின்ஸ் இல்லை செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? அதனால எல்லா டாப்பிக்கையும் கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஷார்ட்கட்டை மட்டுமே வச்சு எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனையே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் இருந்து அதுக்கப்புறம் இப்போ ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் கட் ஆஃப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் கட் ஆஃப் அப்படின்றது நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கும் இல்லை இருக்காது, நிறைய எக்ஸாமுக்கு இருக்கும் இல்லை இருக்காது. அதனால் நோட்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கோங்க. செக்ஷன் கட் ஆஃபும் கிளியர் பண்ணி ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் பண்ணாதான் எக்ஸாம் கிளியர் ஆனதா அர்த்தம். ஸோ கட் ஆஃபை மட்டும் பேசிஸாக வச்சு நீங்கள் எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணணும்னு ஐடியா வைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 62 கொஷின்னா 62 மார்க் மட்டும் போதும் அப்படின்னா 64 மட்டும் டார்கெட் வச்சு மூவ் பண்ணாதீங்க. உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸில் எல்ஐசியோட ஏஏஓ அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு உண்டான எக்ஸாம் ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணவங்க செகண்ட் ஃபேஸ் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு போவாங்க. இதை கிளியர் பண்ணவங்க இன்டர்வியூக்கு போவாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இதோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஷின் கேட்பாங்க, டைம் டியூரேஷன் 20 நிமிஷம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 35 கொஷின்ஸ் கேட்பாங்க, டைம் டியூரேஷன் 20 நிமிஷம். ரீசனிங் எபிலிட்டியில் 35 கொஷின்ஸ் கேட்பாங்க, டைம் டியூரேஷன்ஸ் 20 நிமிஷம். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 70 கொஷின். என்னடா 70 கொஸ்டின் போட்டிருக்கானேன்னு பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ்ன்றது குவாலிஃபிகேஷன் பேசிஸில் தான் இருக்கும். இங்கிலீஷை குவாலிஃபை பண்ணணும், ஆனால் மார்க்குக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ 70 மார்க் தான் பேசிக்ஸ். நோட்டிஃபிகேஷனில் நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையான்றது ரெஃபர் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ பெரும்பாலும் நெகட்டிவ் மார்க் கிடையாது, ஆனால் 25, 26 நெகட்டிவ் மார்க் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் லீகலாக பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏஏவோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க தான் மெயின்ஸ் எக்ஸாம்குள்ளே வர முடியும். அவங்க ரீசனிங் எப்படி கொஷின்ஸ் இருக்குன்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ரீசனிங் எபிலிட்டியில் மொத்த கொஷின்ஸ் 30, மார்க் 90 மார்க், டியூரேஷன் 40 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 30 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. ஸோ 60 மார்க்கு, டியூரேஷன் 20 நிமிஷம். இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங் டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, 30 கொஷின், 60 மார்க்கு, 20 நிமிஷம். டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், குவான்ஸ்ல டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ல 30 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு. ஸோ மொத்தம் 90 மார்க்கு, 40 நிமிஷம் டியூரேஷன். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 120 கொஷின்ஸ், மார்க் பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா
2 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் எழுதுனதுக்கு அதாவது மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதின உடனே உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வரும். ஸோ அது ஒரு டைப்பிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டைப்பிங்ல லெட்டர் ரைட்டிங், இல்ல ப்ரீசியஸ் ரைட்டிங், இல்ல ஒரு எஸ்ஸே ரைட்டிங் அந்த மாரி கேட்பாங்க. இல்ல 2ல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்த மார்க் பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ். ஸோ அந்த மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்துரும். ஓகேங்களா? ஸோ எஸ்ஸே ரைட்டிங் எந்த மாரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கு, ஃபினான்சியல் அவேர்னஸ், எக்கானமி, சோசியல் இஷ்யூஸ் இது சம்மந்தப்பட்ட எழுதுறது மாரி இருக்கும். 200 to 250 வேர்ட்ஸ் பத்தி எழுதுவாங்க. அதுக்கப்புறமா ஸோ லெட்டர் ரைட்டிங், இல்ல இமெயில் ரைட்டிங், இல்ல ரிப்போர்ட் ரைட்டிங், இல்ல ப்ரீசியஸ் ரைட்டிங் இதுல ஏதாவது ஒண்ணு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 120லிருந்து 180 வேர்ட்ஸ் வரைக்கும் எழுதினா போதும். ஸோ எல்ஐசி ஏஏஓக்கு, அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்ல இங்கிலீஷ் கிடையாது, நெகட்டிவ் மார்க் கிடையாது. ப்ரிலிம்ஸ்ல கிளியர் பண்ணவங்க மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வருவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு டிஸ்கிரிப்டிவ் எழுதி கிளியர் பண்ணாதான் இன்டர்வியூக்குள்ளேயே போவாங்க. ஓகேங்களா? ஸோ நாம இன்சூரன்ஸ் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நாம எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் 1 or 2 டேஸ்ல எக்ஸாம் பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்பல்சரி 3 மாசத்துல எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ கான்ஃபிடென்ட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. முதல்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது கிளியரா டவுட் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ்.